ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதோடு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஆழாக்கில் 1.5 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம 3 டம்ளர் 3 ஆழாக்கு தண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருப்போம், அதனால தேவையான அளவு போட்டுக்கலாம். அரைக்க அரிசி எடுத்து வச்சுதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிக்கலாம். கேஸ் போயிடுச்சு. இப்போ திறந்துக்கலாம். இப்போ தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.